பாஜக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்பதற்காக மதுரைக்கு வந்துள்ள உள்துறை அமைச்சர் அமித் ஷா மீனாட்சி அம்மன் கோவில் உச்சிகால பூஜையில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வருகிறார். விரிவான தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம். முழு விவரங்கள் என்ன? உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழகம் வந்திருக்கின்றார். மதுரையில் பாஜக சார்பில் நடைபெறக்கூடிய ஒரு உள்ளரங்க கூட்டத்திலும் பொதுக்கூட்டத்திலும் உள்துறை அமைச்சர் அவர்கள் பங்கேற்க இருக்கின்றார். வழக்கமாக மதுரை அல்லது தென் மாவட்டங்களுக்கு அமித்ஷா வருகை தந்தாலே தவறாமல் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்து வருவார். தேர்தல் காலகட்டங்களில் எல்லாம் பாஜகவிற்கு ஆதரவாக தேர்தல் பரப்புரையில் ஈடுபட வந்த பொழுதும் தென் மாவட்டங்களில் அந்த பிரச்சாரங்கள் நடைபெற்ற சமயத்தில் எல்லாம் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு தவறாமல் செல்வதை வழக்கமாக வைத்திருக்கக்கூடிய உள்துறை அமைச்சர் இந்த முறை மதுரை வந்துள்ள பொழுதும் மீனாட்சி அம்மன் கோவிலில் உச்சிகால பூஜையில் பங்கேற்று சிறப்பு தரிசனம் செய்வதற்காக தற்பொழுது மீனாட்சி அம்மன் கோவில் உள்ளே சென்றிருக்கின்றார். உள்துறை அமைச்சரோடு மத்திய அமைச்சர் எல் முருகன், பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட ஒரு சில முக்கிய நிர்வாகிகளும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலிலே இந்த சுவாமி தரிசனத்தில் ஈடுபட இருக்கின்றார்கள். உள்துறை அமைச்சரை வரவேற்று மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் நிர்வாக குழுவினர் சார்பில் ஆலயத்தினுடைய அந்த அர்ச்சகர்கள், அங்கு இருக்கக்கூடிய நிர்வாகத்தினர் ஒன்று கூடி பூரண கும்ப மரியாதை வழங்கி உள்துறை அமைச்சருக்கு தங்களுடைய வரவேற்பினை வழங்கியிருந்தார்கள். அதன் தொடர்ச்சியாக மீனாட்சி அம்மன் கோவில் வளாகத்திற்குள்ளாக உள்துறை அமைச்சர் சென்றிருக்கின்றார். இன்னும் சற்று நேரத்தில் அங்கு நடைபெறக்கூடிய அந்த உச்சிகால பூஜையிலே அவர் பங்கேற்க இருக்கின்றார். உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் வருகையின் காரணமாக மீனாட்சி அம்மன் கோவிலில் இன்று அதிகாலை முதலே பல்வேறு கட்டுப்பாடுகள் பக்தர்களுக்கு விதிக்கப்பட்டிருந்தன. அதன் அடிப்படையில் இந்த குறிப்பிட்ட நேரங்களில் எல்லாம் அமித்ஷா அவர்கள் தரிசனம் செய்யும் பொழுது பாதுகாப்பு காரணங்களுக்காக பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்படவில்லை. இன்னும் சற்று நேரத்தில் இந்த உச்சிகால பூஜை நிறைவடைந்த பிறகு மீனாட்சி அம்மன் கோவிலினுடைய அர்ச்சகர்கள் வழங்கக்கூடிய அந்த பிரசாதங்களை பெற்றுக்கொண்டு கோவிலில் இருந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் புறப்பட்டு செல்வார் என்ற தகவலை கூறியிருக்கின்றார்கள். அமித்ஷா வருகையின் காரணமாக மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் பல்வேறு பாதுகாப்பு கட்டுப்பாடுகள் பலப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அந்த சுற்று பிரகார வீதிகளில் எல்லாம் முழுவதுமாக மத்திய மற்றும் மாநில காவல்துறையினரின் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இங்கிருந்து இன்னும் சற்று நேரத்தில் சாலை மார்க்கமாக மதுரையில் தனியார் நட்சத்திர விடுதிக்கு செல்லக்கூடிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அங்கு நடைபெறக்கூடிய மையக்குழு கூட்டத்தில் பங்கேற்க இருக்கின்றார். அதன் பிறகு இன்று மாலை நடைபெறக்கூடிய பொதுக்கூட்டத்திலும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பங்கேற்க இருக்கின்றார். இந்த வருகையின் பிறகாக தொடர்ந்து தமிழகத்திற்கு அமித்ஷா அடுத்தடுத்து வருகை தர உள்ளார் என்ற தகவலை பாஜகவினர் கூறியிருக்கின்றார்கள். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முழு மூச்சில் பாஜக தயாராகி வருகின்றது. அதிமுக உள்ளிட்ட வலிமையான கட்சிகளுடன் மீண்டும் தங்களுடைய கூட்டணியை பாஜக புதுப்பித்திருக்கின்றது. அதிலும் குறிப்பாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழ்நாட்டின் மீது தனி கவனம் செலுத்தி தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் பாஜகவினுடைய செல்வாக்கை, மக்கள் பிரதிநிதிகளுடைய எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கான பணிகளை மேற்கொள்வோம் என்று வெளிப்படையாகவே கடந்த முறை தமிழகம் வந்திருந்த பொழுது அறிவிப்பினை வெளியிட்டிருந்தார். அந்த அடிப்படையில் கடந்த சில ஆண்டுகளாக பாஜகவின் வாக்கு வங்கி கணிசமாக தமிழகத்தில் உயர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதனை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய விதமாக மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலிலே இந்த வழிபாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆதீனங்கள் வருகை தந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு அந்த வரவேற்பு வழங்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். உயர்திரு மதுரை ஆதீனம் உள்ளிட்ட அந்த ஆதீனங்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்கள் உள்துறை அமைச்சருக்கு தங்களுடைய வரவேற்பினை வழங்கியிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் ஆலயத்தினுடைய நிர்வாக குழு சார்பில் பூரண கும்ப மரியாதை வரவேற்பும் உள்துறை அமைச்சருக்கு வழங்கப்பட்டது. அதன் பிறகாக அவர் உள்ளே சென்று அந்த உச்சிகால பூஜை என்று சொல்லப்படக்கூடிய மீனாட்சி அம்மன் கோவிலில் அர்ச்சகர்கள் அந்த பிற்பகல் வேளையில் நடத்தக்கூடிய அந்த முக்கியமான உற்சவருக்கான பூஜையிலே பங்கேற்றிருக்கின்றார். இந்த கூட்டம் முடிவடைந்த பிறகு மையக்குழு கூட்டத்தில் பங்கேற்கின்றார். மையக்குழு நிறைவடைந்த பிறகு பொதுக்கூட்டத்திலே பங்கேற்று பேசிவிட்டு இன்று இரவு சிறப்பு விமானத்திலிருந்து மதுரையிலிருந்து டெல்லி புறப்படுவார் என்ற தகவலையும் பாஜகவினர் தரப்பில் கூறியிருக்கின்றார்கள். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் தற்போது உள்துறை அமைச்சரோடு சேர்ந்து மத்திய அமைச்சர் எல் முருகன், நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டோர் இந்த வழிபாட்டில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். இதற்கு முன்பாகவே நயினார் நாகேந்திரன் மற்றும் அண்ணாமலை ஆகியோரை தனித்தனியாக வரவழைத்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பேசியிருந்தார். தமிழகத்திலே பாஜக அதிமுகவுடன் கூட்டணி அமைத்திருக்கக்கூடிய நிலையில் அடுத்தடுத்த கட்டமாக பல்வேறு கட்சிகளுடன் கூட்டணி அமைக்க இருக்கின்றார்கள். குறிப்பாக தென் மாவட்டங்களை பாஜக இந்த முறை முக்கியத்துவம் தரக்கூடிய ஒரு பகுதியாக பார்க்கின்றது. தென் மாவட்டங்களில் பெறக்கூடிய வாக்குகள் தான் பாஜகவிற்கான வெற்றி வாக்குகளாக இருக்கும். மேலும் தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் ஆட்சி அமைப்பதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்குவதற்கு தென் மாவட்டங்களில் பெறக்கூடிய வாக்குகள் துருப்பு சீட்டாக இருக்கும் என்ற அடிப்படையில் தான் முருகன் மாநாடு உள்ளிட்டவை எல்லாம் மதுரையிலே நடைபெற இருக்கின்றது. வரும் 22ஆம் தேதி முருகன் மாநாடு மதுரையில் நடைபெற இருக்கின்றது. அதற்கு முன்பாக உள்துறை அமைச்சர் மதுரை வருகை தந்திருக்கின்றார். இந்த மதுரை பயணத்தில் பல்வேறு முக்கிய நிர்வாகிகளை, தென் மாவட்டங்களை சார்ந்த நிர்வாகிகளை அழைத்து உள்துறை அமைச்சர் பேச இருக்கின்றார். நயினார் நாகேந்திரன் பாஜகவின் மாநில தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் முதல் முறையாக புதிய தலைவர் மாற்றத்தின் பிறகு உள்துறை அமைச்சர் தமிழகம் வந்துள்ளார். தகவல்களுக்கு நன்றி ராஜகுமரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து
பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.